ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 24வது நாள் வீடியோ பார்த்துட்ருக்கோம். எப்பயும் போல் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜீரகம் ப்ளஸ் பட்டை. நான் இன்றைக்கி இஞ்சி சேர்த்துக்கல. இஞ்சி உங்களுக்கு தேவை, உங்கள் பாடி கண்டிஷன் ஓகே அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை வாரத்தில் 2 நாள் 3 நாள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் நேற்றுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் சேர்த்துக்கல. ஏன்னா எனக்கு தினமும் இஞ்சி சேர்த்துக்கிட்டேன்னா பாடி ஓவர் ஹீட் ஆகிடும். அதனால் நான் பட்டையும் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன், கூட லெமன் சேர்த்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா தேன் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அது மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, பாருங்கள் காலி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வரணும். சரி, இருந்ததை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல், நான் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் எப்போவுமே சமையல் வேலைக்கே வருவேன். ஏன்னா நம்ம ஏதாவது குடித்தா தான் அடுத்தது நம்ம வேலையே பார்க்க முடியும். நிறைய பேருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஜீரக வாட்டர் குடித்தாலே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அப்புறம் சமையல் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தேன். இது ஒரு பெரிய பூ இருந்ததால் 2-3 டைம் பொரியல் வந்துச்சு எனக்கு. அவ்வளோ பெரிய பூவு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாப்பாங்களுக்குமே சரி எங்களுக்குமே சரி காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ண சொன்னாங்க. பட் ஃப்ரை பண்ணால் ஆயில் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பொரியலே எடுத்துகிட்டு போங்கடா, வீட்டில் சூடாக சாப்பிட்றப்ப நான் செஞ்சு கொடுக்குறேன் காலிஃப்ளவர் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு தோசை பெரிய பாப்பா சாப்பிட்டா, சின்ன பாப்பா ரைஸே சாப்பிட்டுக்கிட்டா. சாப்பிட்டு 2 பேருமே கிளம்பிட்டாங்க. எதுக்காக இவ கோச்சிட்டு நிற்கிறான்னா, பேட்ச் வாங்கிட்டு வரணுமா. குடியரசு தினத்துக்கு முன்னாடியே நாளே ஏதோ ஸ்பீச்லாம் வைக்கிறாங்களாம்மா. அதுக்கு தான் அவள் ரெடி ஆகிட்டு போகிறா. கையில் பேட் வச்சுருக்கா பாருங்கள், ஸ்பீச் ரெடி பண்ணியிருக்கா. அதுக்காக எனக்கு பேட்ச் வேணும் வேணும்னு கேட்டே இருந்தா. சரிடா, இப்போ டைம் இல்லை, கடையும் இருக்காது மார்னிங் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுட்டு நான் டிஃபனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தான் 2 முழு முட்டை எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு ஆனியன் ஃபுல்லாகவே, ஏன்னா நான் ஆனியன் நிறைய சேர்த்துட்டா நமக்கு வயிறு ஃபில்லிங் ஆகும். அதனால் அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து உப்பு சேர்த்து நான் ஒரு ஆம்லேட் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன், 2 முட்டை வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 முட்டை சாப்பிட்டுட்டோம். அதனால் மதியம் லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடுவில் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா அவ்வளோ வயிறு ஃபில்லிங்காக இருந்தது அந்த 2 முட்டையே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் நான் ரைஸ் வச்சுருக்கேன், அதுவும் டிஃபன் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். எனக்கு இதுவே பார்த்திங்கன்னா சாப்பாடு மீந்துடும். இப்போ நான் என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு. இதில் எத்தனை பேருக்கு ஃப்ளாக்ஸ் சீடு தெரியும்னு தெரியல. ஏன்னா எனக்கு நான் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஃப்ளாக்ஸ் சீடுன்னு ஒன்று இருக்குதுன்றதே தெரியும். இது மீனுக்கு ஈக்குவல். இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க, மீன் சாப்பிடாதவங்க ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற சத்து அப்படியே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஃப்ளாக்ஸ் சீடில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சை பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் மார்னிங் லெமன் வாட்டர் குடிக்கிறீங்க இல்லையா, சீரக வாட்ரு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour கழித்து நீங்கள் திராட்சை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வறுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடு பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு நல்லா கேட்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். இப்போ நான் பாதி எடுத்துருக்கேன், மீதி பாதி நான் அப்படியே கட்டி வச்சுருவேன். இது காலியானதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டும் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பொரியலில் எந்த மாதிரி வேணாலும் நம்ம அது நீங்கள் வறுத்துட்டு அப்படியே சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அதை பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஃப்ளாக்ஸீடை வறுத்துட்டு நான் அப்படியே சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் வச்ச பாப்பாங்களுக்குலாம் வச்சது தான் முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், கூட ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன், அவிச்ச முட்டை. அவிச்ச முட்டையில் பார்த்திங்கன்னா முழு முட்டையை நான் சாப்பிடல, உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு கொஞ்சம் எடுத்துட்டேன். ஏன்னா மார்னிங்கே நான் மஞ்சக்கருவோடு 2 முட்டை நான் சேர்த்துக்கிறதால இப்போ மதியம் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம், உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வேண்டாம் அப்படின்ட்டு தான். பார்த்திங்கன்னா நான் பொரியல் நிறைய எடுத்துக்கிறேன், சாம்பார்லேயும் இருக்கிற முள்ளங்கி நிறைய போட்டுக்கிறேன். என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு காய் எடுத்துக்கிறோமோ
நம்ம சாப்பாடு ரொம்ப அளவு கம்மியாக எடுத்துப்போம். அதுதான் வந்து அதுக்காக தான் நான் சொல்கிறேன். காய் நிறைய சேர்த்துக்கோங்க, வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நிறைய சாப்பிடணுன்னு தோணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்ச அந்த ஃப்ளாக்ஸ் சீடே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் போட்டுக்கிறேன். இது வந்து டேஸ்டெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதில் எத்தனை பேருக்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட் வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் பற்றி. ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக நீங்கள் இட்லி பொடி பண்ணி சாப்பிட்லாம், இல்லையா இந்த பொடியே சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. சுடு தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். அது எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் நான் டயட் இருக்கும்போது இப்படி தான் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டுப்பேன். பொரியலில் இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுப்பேன். அது ரொம்ப நல்லது. மீனில் என்ன சத்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் கண்டிப்பாக வந்து வெஜிடேரியனில் இந்த ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துக்கோங்க. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸில் பார்க்கலாம். உங்கள் கூட நிறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் வந்து டைம் ரொம்ப லென்த்தாக போகும், பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை அப்படி அந்த டவுட் வரும் இல்லையா, இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா, அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அக்கா நீங்கள் கை ஃபேட் எப்படி குறைச்சிங்க, இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறீங்க. நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு ஆச்சுன்னா ஆக்சுவலாக வந்து கை ஃபேட் ஆகட்டும், நம்ம செஸ்ட் ஃபேட்டு, ஹிப் ஃபேட்டு எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும், வெயிட் லாஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகேவா? ஈவினிங் ஸ்நாக்ஸோடு மீட் பண்ணலாம். பை. ஈவினிங் பசங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டேன். பப்பாளி பழம் இருந்தது. அதை வந்து யாருக்குமே தரமாட்டேங்கிறா சின்ன பாப்பா, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு. பெரியவ கேட்டாலுமே ஒன்று தான் தரா, எனக்குமே ஒன்று தான் தரா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு இருந்து சாப்பிட்டு அப்பயுமே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்து மாவு தான், கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு பாக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா புது விதமாக வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆகுது இந்த சத்து மாவு பாக்கெட் பார்த்து. இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்க தங்கச்சிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா. இதை வந்து என்ன யூஸ் பண்ணுறீ அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு போட்டேன் அப்படிங்கிறா. அடிப்பாவி, இதை நாங்கள் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவோம், அது என் பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து அதனுடைய அருமை தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்தே பசங்களுக்கு வந்து நான் இதை கொடுத்து பழகியிருக்கேன். அது வந்து நான் தனியாக வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சத்து மாவு இல்லை வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நான் வந்து பசங்களுக்கு கொடுப்பேன். இது தான் கொடுக்கணும் அது தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. சத்து மாவுனா அதுலேயுமே வந்து நல்ல எனர்ஜியாக தான் குழந்தைங்களுக்கு வந்து பால்வாடியில் கொடுப்பாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அப்படிதான் இருக்கும். எப்போ இருக்க உருண்டை எப்போ ரெடி ஆகும்ட்டு. இதில் வெள்ளம்லாம் போடல, அதில் இருக்கிற வெள்ளமே தான் அந்த மாவில் இருக்கு. ஆமாம், ரொம்ப இனிப்பு வேண்டாம், கை சுடுது வேறு. இதுனா பங்கா கரெக்டாக இருக்கணுமா? ஏன் அப்படி? 5. ஏன் அக்கா பெரியவு தானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட. 5. சரி சொல்லு, அக்கா பெரியவு தானே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட. ஏன் சத்துமா அவ்வளோ பிடிக்குமா? 3 2 ஆமாம் 5. சரி, அக்கா குப்பை கொட்ட போயிருக்கா, எடுத்து போய் அங்கே வை, டேபிள் மேலே வந்து சாப்பிடுவா. எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு மட்டும் ஒரு 2 உருண்டை கொடுத்தாங்க. ஏன்னா செகண்ட் டைம் செஞ்சதால் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டீ, அவ்வளோதான். ஒரு கிளாஸில் 3/4 டீ அவ்வளோதான் நான் எடுத்துக்கிட்டேன். இதுவே வந்து எனக்கு ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா வயிறு ஃபில்லிங் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு கொய்யாக்காய் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். நைட்டு டின்னராகவும் நான் இதோடு முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் சாப்பிடலை. நைட்டு எப்பயும் போல் வந்து நான் திரிப்பலா குடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோடைய டயட் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.